வணக்கம் காய்ஸ், நான் உங்கள் சாய் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்தியன் டிரைவிங் 3D கேமில் புதுசாக என்னமோ அப்டேட் விட்ருக்காங்களாம். அதுதான் என்ன அப்டேட்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம், தொண பேசாமல். ஆக்சுவலாக நாம் போன வீடியோவிலே இந்த கேமை விளாண்டுருந்தோம்ல, அது இந்த வீடியோ பார்ட் 2ன்னு கூட வச்சுக்கோங்க. ஏன்னா நான் போன வீடியோவில் இந்த ட்ரெயின் மெகா ரேம்ப்லாம் நான் போகவே இல்லை. அதை இந்த வீடியோவில் நான் போயிடுறேன். சரி வாங்க கேம் ப்ளே கூட போயிடலாம். எப்போ போல் இங்கே ஒரு கார் இருக்குது, கார் எடுத்துகிட்டு ஏறலாம். நான் பார்ப்போம். ஏறா காருக்குள்ளே, ஏறா. ஏறு வேகமாக ஏறு. ஆனால் அந்த டனல் வேறு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியலையே. சரி வாங்க ஒரு பக்கம் போவோம். ஐயோ எங்கே ஸ்டார்டிங் வீட்டை விட்டு வெளியே போகும்போதே சகனம் சரியில்லை. இன்றைக்கி அந்த ஸ்பைடர்கிட்ட கடிவாகி எங்கெங்கெல்லாம் சாப்பிட்றோம். சரி வாங்க போவோம். இங்கே என்னமோ இருக்குங்க, எனக்கு தெரிஞ்சு தான் நினைக்கிறேன் அந்த ஸ்பைடரு. எப்பட்றா இவ்வளோ சின்ன ஓட்டையை கொடுத்துருந்தா நான் நான் போவேன். சரி அப்படியே போவோம். போயிட்டேங்க, பரவாயில்ல. நாங்களாம் யார் டாக்டர் டிரைவிங்கே விளாண்டவங்க. சரி வாங்க அப்படியே இந்த சைடு போவோம். 2 வழி போகுது. ஃபஸ்ட்டு இந்த பக்கம் போய் பார்ப்போம். திரும்பி 2 வழி பிரியுது. இது திரும்பி இந்த பக்கம் போகும். வந்துட்டாங்க. இவன் தாங்க அந்த டேஞ்சரான ஆள். இவனை இன்னைக்கு கொண்டு முடிக்கிறேன். சாப்பிடா 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 சாப்பிடா. அப்பா எவ்வளோ அடிக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து தான் வந்தான், அதனால் அவன் இங்கே திரும்பி இருக்க வாய்ப்பில்லை. இந்த பக்கம் போய் பார்ப்போம். எங்கே அது அங்கே தெரியுதா பாருங்கண்ணா, தெரியுதா உங்களுக்கு? இவங்க கண்ணில் படாமே அவனை கொல்ல போகிறேன். என்னடா பறக்கிறான். சாவ ஐயோ கொல்ல போகிறேன் சாப்பிடா. சுப்பாடா. ஐயோ இவனை கொன்னாச்சு. டிடி எத்தனை பேரா இருக்கீங்க இந்த டனலுக்குள்ளே? சாவிடா. பா இங்கே பாருங்க, அவன் கண்ணை பாருங்க எப்படி இருக்குன்னு. சரி வாங்க அப்படியே நம்ம இந்த பக்கம் போய் பார்ப்போம். நம்ம கார் எடுக்கிறதுக்கு பதில் நம்ம கார் வழியில் நிற்கும் தான் பார்த்தீங்களா. அப்போ நான் இன்னொரு கார் ஸ்பான் பண்ணால் போக முடியாது, இடிச்சுக்கோ. 2 மாட்டிட்டு நாம் இங்கேயே கடந்து சாக வேண்டியதான். இந்த பக்கம் போவோம். எனக்கு தெரிஞ்ச டனலை விட்டு வெளியே போயிடுறது நல்லது. நிறைய ஸ்பைடர் வருது. திரும்பி ஸ்பான் ஆகுமான்னு வேறு தெரில. நம்ம வாங்க இந்த டனலை விட்டு போயிடலாம். வெளியே வந்தாச்சு. இப்போ இந்த மெகா ரேம்ப் ஜம்ப்லாம் நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ 3000 போட்டால் சூப்பரான ஒரு பைக் கிடைக்கும். H2R பைக் தான். அப்படியே இந்த பைக் எடுத்துகிட்டு நம்ம போவோம். அங்கே ஒரு மெகா ரேம்ப்பு இருக்கும், அது வரைக்கும் பாருங்கள் ஒரு மெகா ரேம்ப். அதில் போய் ஒரு ஏற்ற போகிறேன். போடா அப்படியே போய் போச்சு, கதை முடிஞ்சு போச்சுங்க. ஓகே நம்ம திரும்பி வந்தாச்சு. இப்போ இந்த கார் வச்சு நம்ம போகிறோம். இந்த கார்லாம் ஏற்றுமா தெரில, பார்ப்போம். ஏறிடுறா. என்னடா பண்ணுற? பல்ட்டின்னு அடிக்குது இந்த காரு. இந்த கார் நமக்கு செட் ஆகாது. பிரேக்கப் போடுறா. நம்ம கீழே இறங்கி ஒரு சூப்பரான கார் தான் நம்ம போட போகிறோம். அந்த கார் தான் நீங்களே பாருங்கள். 7000 ஏண்டா போட்டு 700. ஒரு சூப்பரான லாம்போர்கினி V2 கார் தான் கிடைக்கும். வாங்க இதில் போவோம். போடா அங்கே இருக்கு அந்த ரேம்ப். அப்படியே போய் இங்கே போங்க. எத்தனை பார்ட்ஸ் சதறி கிடைக்குதுன்னு அந்த காரில் வந்தது தான். நான் அதுவே ஒரு டப்பா காரு. ஐயோ ஏறிடுறா. இன்னுங்க கீழே வருது. ஏறா போச்சு. ஏறா போச்சுங்க. போக மாட்டேங்குது காரு. எனக்கு தெரிஞ்சு கீழே இறங்கிட்ட வேண்டியதான். எப்படா இறங்கவே இதுலேருந்து? அப்போ போச்சு, கீழே விழுந்துட்டேன். ஏங்க இப்படி பண்ணுறாங்க? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. எந்திரா. ஓடு. சரி நம்ம 7000 போடுவோம். 7000 போட்டால் நமக்கு ஒரு பேர் என்ன தெரிலையே. ஐயோ TTF வாசன் பைக், ஹயாபுசா பைக் தான் நமக்கு வந்திருக்கு. அங்கே அப்படியே போய் TTF வாசன் பைக்லையாவது நம்மளாலேயே போக முடியாதான்னு பார்ப்போம். அப்படியே போய் ஒரு யூட்டன்
அப்படியே போய் ஸ்பீடாக ஏற்றலாமா? போயிடுறா இந்த வாட்டி, அது போயிடுறா. டே போச்சுங்க. சரி பரவாயில்ல, நம்ம வேறு அந்த ரேம்புக்கு போவோம். போடா. இந்த கேம் நல்லா தாங்க இருக்குது. நான் ஆஃப்லைனில் நிறைய வாட்டி ப்ளே பண்ணி பார்த்தேன். பரவாயில்ல, நல்லா தாங்க இருக்குது இந்த கேம். போடா. அப்படியே நம்ம இந்த சைடு போய் பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்னு இல்லை, ஐ மீன் கரெக்டாக ஜம்ப் பண்ணுறான் நான். இப்படி போச்சுங்க. கூடு இருந்தாலும் பரவாயில்ல, என்னமோ போகிறான். வாங்க இப்போ நம்ம ட்ரெயின் இருக்கிற இடத்துக்கு போய் பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதான்னு. அங்கங்கே கொஞ்சம் சவுண்டு கேட்கும், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சவுண்டெலாம் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. நீங்கள் கிடச்சா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஒரு குவாலிட்டியான இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் அனுப்பிவிடுங்க, ஏதாவது வீடியோ இந்த மாதிரி. எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதுக்கு தான். சரி வாங்க தொண்ணூத்தொன்று பேச வீடியோவில் பார்ப்போம். அதுவும் இருக்குங்க அந்த ட்ரெயின். எங்கெங்க இருக்குது? வீடாக இருக்குது, ஒரே என்னமோ வில்லேஜ் மாதிரி இருக்குது, மைண்ட் கிராஃப்டில் இருக்கிற வில்லேஜ் மாதிரி. அது என்னமோ இருக்குது, அதுக்குள்ளெல்லாம் போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். பிரேக் இப்போ ஒரு ட்ரிஃப்டில் போட்டு பிரேக் அடிச்சாச்சு. அப்படியே இறங்கி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு என்ன போகிறேன், இதில் போய் இன்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரெயின் கண்ட்ரோல்ஸ்னு இருக்கா, இதில் இன்ஜின் அழுத்து ஃபார்வேர்டு அழுத்துனா இங்கே பாருங்கள் ட்ரெயின் நகர்தான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம டிடிஎஃப் பைக்குக்கும் அந்த ட்ரெயினுக்கும் தான் ரேஸு. யார் ஜெயிக்கிறாங்கன்னு தான் தெரில. ட்ரெயின் வேகத்துக்கு இந்த பைக்கு ஈடு கொடுக்குமான்னு தெரிலையே, பார்ப்போம். ஸ்பீடாக போடாம். நாங்கள் இவ்வளோ மெதுவாக போகுது, இவ்வளோ தான் ஸ்பீடேவா தெரில. வருதா? அது எங்கேயோ இருக்குங்க, எவ்வளோ மெதுவாக வருது. நான் அதுக்காக மெதுவாகவே கொஞ்சம் போகிறேன். கொஞ்சம் வேகமாக தான் வாங்கண்டா. இவ்வளோ மெதுவாக வருது இந்த ட்ரெயின், அதுக்குன்னு அநியாயத்துக்குன்னு ஸ்லோவில் வருது. போகிறாங்க வேகமா. மெதுவாக போடா. என்னங்க சும்மா பேச்சுக்க சொன்னால் நம்ம பைக்கை விட இது ஃபாஸ்ட்டாக போகுது. அந்த இருக்கணும். நான் கூட வாங்கிட்டேங்க. என்னங்க ஆட்டிக்கிட்டே இருக்கான். சரி விட்டு அது எங்கேயாவது போட்டோம், நாம் தான் இந்த ரேஸில் ஜெயித்தோம். சரி நாம் ஒரு ரேம்புக்கு ஏதாவது போயிட்டு இந்த வீடியோவை முடிக்கலான்னு தான் நினைக்கிறேன். தெரில, இல்லை வேறு ஏதாவது ரேம்புக்கு போய் பார்ப்போம். ரேம்ப் போடா ஸ்ட்ரைட்டாக போடா. வேறு எதுவும் பண்ணலையா? ஃப்ளைட் ஓட்டி பார்ப்போமா? ஆமாங்க, ஃப்ளைட் ஓட்டிட்டு ரேம்ப் போயிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஃப்ளைட்டுக்கு இதுதானே ஃப்ளைட் ஏர்வேஸ். இந்த சைடு தான் போகணும். போடு எவ்வளோ எப்படி போகிற பார்த்தீங்களா? எப்படிலாம் ஸ்டண்ட் அடிக்கிறேன். ஆனால் நல்ல வேலை எதுவுமே எனக்கு ஆகாமல் இருந்த வரைக்கும் சரிதான். போடா. ஆனால் GTA5 வர மாதிரி இதுலேயும் வேஸ்டட் அந்த மாதிரிலாம் இருக்குது. அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த கேமே GTA5 விட இல்லை, அந்த அளவுக்கு ஈடு கொடுக்கணும், ஃப்ரீயாக அந்த மாதிரி இருக்கிறதான் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் வேஸ்டர்லாம் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் நம்ம இந்தியா GTA5 வந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இதுவும் இருக்குது. இங்கே இருக்குங்க அந்த ஃப்ளைட்டு. ஓடுறா சீக்கிரமா ஓடு. ஆனால் இன்னொரு 2 ஃப்ளைட் இருக்குது பார்த்திங்களா. நான் போன வீடியோவில் அந்த ஃப்ளைட்டில் ஏற முடியலன்னு சொன்னேன். இது அங்கே அங்கே 2 ஃப்ளைட் இருக்குல்ல, அதையும் ஏற முடிகிற மாதிரி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி பரவாயில்ல, பார்ப்போம். ஏறா ஸ்பீடாக போடா. நான் வந்து ஆஃப்லைனில் நிறைய ப்ளே பண்ணி இந்த ஃப்ளைட் ஓட்டுறதை கற்றுக்கிட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் இப்போ ஈஸியாக இருக்குல்ல. ஏன்னா நான் திரும்பி அப்படியே இந்த சிட்டியை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் பண்ணுவா. வாங்க அப்படியே இந்த சிட்டியை ரவுண்ட் அடிப்போம், என்னென்னலாம் இருக்குன்னு. இங்கே என்ன இருக்குது? இங்கே என்னமோ வில்லேஜ் தான் அந்த வில்லேஜு. வாங்க இங்கே ஏதாவது இருக்கான்னு. இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா போல இருக்கே. இங்கே ஒரு ஷோரூம் மாதிரி என்னமோ இருக்குது. சரிங்க, அப்படியே போய் இன்னும் ஸ்பீடாக போவோம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஹார்ட் கோர் மோடு. இது நம்ம இன்னொரு வீடியோ போட்டு தனியாக ட்ரை பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது இங்கே இருக்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக. இதை கம்ப்ளீட் பண்ணணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நான் வீடியோ போடுவேன். சரி வாங்க போவோம்.
அதுவும் இருக்குது பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டு. இங்கே எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்தே இது பிரேக் போட்டால் தான் கரெக்டாக அங்கே போய் நிற்கும்னு நினைக்கிறேன். பிரேக்கு போடுறா, கரெக்டாக லேண்ட் பண்ணிவிடுவேனா? ஏன்னா ஃபஸ்ட் டைம் லேண்ட் பண்ண போகிறேங்க. கரெக்டாக போயிடுறா, கரெக்டாக லேண்ட் பண்ணுற மாதிரி தான் போகிறான். போடா மெதுவாக போடா போ வேகமா. ஓகே கரெக்டாக தான் பாருங்க நம்ம வந்த கார் அங்கே நிற்கிது. புது ஃப்ளைட்டு பானாக இருக்குப்பா. ஐயோ இதை பார்த்துட்டே விட்டுப்பா போல இருக்கு. கரெக்டாக லேண்டிங். எஸ் பர்ஃபெக்ட் லேண்டிங்கு. நிறுத்துறா முன்னாடி போய் விட்டுட்டே போகிறாம. நிறுத்துறா. அங்கே பாருங்க திரும்பி அந்த ஃப்ளைட்டு ஸ்பான் ஆகிருக்கு. இது வேறு ஸ்பான் ஆகுமா? இதெல்லாம் போச்சு. சரி வாங்க இப்போ நம்ம வேறு கார் எடுத்து போவோம். 500 போட்டால் நமக்கு ஒரு சூப்பரான ஆடி கார் வரும். அதில் ஏறி நம்ம போவோம். இல்லைங்க வேணால் இந்த கார் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த கார் வேணால் ஆடி, அது அப்புறமேல் பார்த்துப்போம். நமக்கு ரொம்பவே பிடிச்ச 5050 ஹேஷ் ஏண்டா போட்டேன் 5050 கால் பண்ணா சாரிங்க, அதோட சீட் கோட் எதுவும் தெரில. அடுத்த வீடியோவில் நான் பார்த்துட்டு சொல்கிறேன். யாரா இந்த வண்டியில் இப்போதைக்கு டைனோசர் வந்துருக்குங்க. சரி டைனோசர். இந்த காரை வச்சு நான் 2-3 அந்த ரேம்ப்லாம் போயிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அப்படியே எங்கடா இருக்குது? அங்கே இருக்குது. இந்த 2 ஃப்ளைட்டு மட்டும் ஓட்ட முடிகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இந்த கேமுக்கு ஸ்டோரி மோடு மல்டிப்ளேயர் மட்டும் வந்தால் எங்கேயோ போயிருக்கு இந்த கேம். பட் அது அவ்வளோவோ ஈஸி கிடையாது தான். பட் முடிஞ்சால் எங்கேயோ போயிருக்கும். ஃப்ரீயாக GT5 அளவுக்கு வந்திருக்கலாம். பாப்பாங்க ஃப்யூச்சரில் கொண்டு வந்தான். அங்கே ஒரு ரேம்ப் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே தான் நம்ம போக போகிறோம். வாங்க. இது என்னங்க பூச்சி பம்பர் கண்டுக்கிச்சு போயிடுச்சு. ஸ்பீடாக போடுறேன். என்னங்க ஆடிக்கா இவ்வளோ தான் ஸ்பீடேவா? மெதுவாக போகிற மாதிரி இருக்கு. இப்படி போய் ஒரு யூட்டன் போட்டு அப்படியே ஸ்பீடாக போய் போனா போயிட்டோம். போடு. அங்கே வேற ஒரு ரேம்ப் இருக்கு. இதில் ஏறிடுவோம். போடு. இதில் வேற நாங்கள் பறந்துக்கிட்டே இருக்கோம். நம்ம ரேம்பில் ஏறினா பறக்க தானே செய்வோம். சரி ஓகே, இந்த வீடியோவை முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்கள் ரெக்கார்டிங்கில் இப்போயே 13 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி அப்போ நம்ம இந்த வீடியோ இங்கேயே முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ போட நீங்கள் தான் மோட்டிவ் பண்ணணும். ஏன்னா நான் ஏற்கனவே பட்ஜீஸ்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு 10 லைக் டார்கெட்டாக வச்சுருந்தேன். டார்கெட் ரீச் பண்ணிட்டாங்க. 11 லைக்காகவே கொடுத்துட்டாங்க. அதுக்கு வேறு வீடியோ போடணும். இல்லைனா கேட்பாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் கேட்க மாட்டாங்க கமெண்ட் செக்ஷன்லாம். நம்ம ஸ்டார்டிங் சேனல் தானே. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக 17 சப்ஸ்கிரைபர் இருக்கும். அப்படியே 1 மில்லியன் 12 மில்லியன். நீங்கள் சொல்கிறது புரியுது. ஏண்டா ஒரு 500 சப்ஸ்கிரைபர் கூட இல்லை, நீ 1 மில்லியன் 10 மில்லியனுக்கு போயிட்டு அப்படின்னு கேட்பீங்க. முடிஞ்சதை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒருத்தர் பண்ணுறதுனால என்னடா ஆகிட போகிறேன்னு நினைப்பீங்க. எல்லோரும் பண்ணால் எத்தனை ஆகும்? சரி லைக் பண்ணுங்கள். சமத்துடன் பேசாமல் வீடியோ முடிக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சாய்.